சமைக்க போறீங்களா? ஆமா, என்னோட சமையல் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா வாழைத்தண்டுல பிரியாணி பண்ண போறேன். சூப்பர். ஓகே. அதுக்கு தேவையான பொருள் வந்து வாழைத்தண்டு எவ்வளோ எடுத்துட்டுருக்குன்னா, ஒரு பெரிய தண்டு வந்து ஒரு தண்டு எடுத்துட்டு இருக்கேன் வாழைத்தண்டு. தக்காளி ஒரு 4 தக்காளி, அரிசி வந்து 1.5 டம்ளர் அரிசி, இது வந்து ஒரு 5 பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் மசாலா ஐட்டம். மசாலா வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பூ கொஞ்சம் எல்லாம் வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸு. இது வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய், இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அரிசியை களைஞ்சி வச்சுருக்கேன். அரிசியை போட்டுறேன் குக்கரில். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னால் இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை அரைக்கிறேன். சரி. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கிறேன். கடலை எண்ணெய். அடுப்பு பற்ற வச்சுட்டீங்களா? அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். 4 ஸ்பூன் விட்டுன்ட்டேன்னா விட்டுன்ட்டு அப்புறம் வந்து இதையும் விடணும். அடுப்பு பற்ற வச்சுக்குவேன். பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சுட்டு வெண்ணெய் எடுத்துக்கிறேன். நெய்யும் வெண்ணெய் எது வேணால் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வெண்ணெய் இருக்கும். நம்ம வந்து இப்போ வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், உருகாமல் இருக்கிறதுக்காக. உருகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சது. அது தண்ணியை வடிகட்டிட்டு வெண்ணெயை மட்டும் போட்டுக்கலாம். உருகிட்டு பிறகு அது தனியாக வச்சிடுவேன். இப்போ வெண்ணெய் கொஞ்சம் உருகிட்டு இப்போ வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுறேன். எல்லா ஐட்டம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கிராக்கிங் சவுண்டு வரும். அப்புறம் ஏலக்காவும் விரிஞ்சு விட்டு பெருசாகும். ஏலக்காய்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கு பாரு, காமி எப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கு பார்த்தியா? ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ அது ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம் இல்லையா? அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி. இதாக இருக்கிறதுக்காக, டேஸ்ட் வரதுக்காகல. ஆமாம், டேஸ்ட்டுக்காக. இது எல்லாத்தையும் அரைச்சி வந்த பேஸ்ட் மாதிரி வந்துடும். இங்கே வந்து அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. இது அரைச்சிட்டிங்களா? இப்போ வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். ஓகே, இதை வந்து இதில் அப்படி சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கிண்டிடலாம். கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. அப்படியா? கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். பெருசு பண்ணி இது ஒரு வதக்கு ஆனதுக்கப்புறம் அந்த வாழைத்தண்டை போட்டுருவோம். இதில் கொஞ்சம் அந்த தக்காளி, இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். லேஸ் ஆகும். கொஞ்சம் போனதுக்கப்புறம் வாழைத்தண்டை போட்டு வதக்கலாம். இப்போ வந்து வாழைத்தண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அதாவது கருத்து போகாமல் இருக்கிறது மோரில் போட்டிருக்கோம் இல்லையா? அதனால அது ஜலத்தை வடி வச்சுங்க. ஃபுல்லாக போட்டாச்சு. கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ண உடனே ஜலத்தில் போட்டு வச்சிடணும். ஆமாம். என்னென்னா நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். நல்லா ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்தோட நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி தான் ஆட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துருங்க. அரிசியை சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் அந்த இருக்கு அலம்பி விட்டுருங்க. அதையும் அலம்பி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். விசில் வந்து ஒரு விசில் மிடில் வச்சு ஒரு விசில் போடுறோம். ஆமாம், உப்பு போட்டிங்க. இன்னும் கொஞ்சம் போட போடும். ஆக்சுவலாக அந்த உப்பு கையில் போடுறது தான் கரெக்டாக வரும். ஆமாம். இப்போ அரிசியை போட்டுடலாங்க. போட்டுருங்க. அரிசியை போட்டு இது கொஞ்சம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, அதெல்லாம் வேண்டாம், இப்போ வேகாது. ஜலம் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர். ஆமாம், அது அரிசியை பொறுத்து 2லேருந்து 3 வரைக்கும் போடுவோம் இல்லையா? ஆமாம், அது வந்து வேக சாதத்துக்கு வந்து 3 கிளாஸ் விடுவோம். ஆமாம், இதுக்கு 2.5னா கொஞ்சம் உதிரியாக இருக்கும், இல்லைன்னா குழஞ்சிடும். ஆமாம், 2.5 டம்ளர் விட்டால் போகிறோம் இல்லை? நல்லா கலக்கிண்டாச்சு. கலக்கி இப்போ ஜலத்தை விட்டுடலாம். ஆமாம், ஒன்றுக்கு 2 கிளாஸ் விட்டுருங்க இல்லையா? ஆமாம், 2 கிளாஸ் விட்டாச்சா? 2.5. ஸோ இது வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு. ஆமாம், இன்னொரு 1/2 கிளாஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து 1.25. அதில் 1.25 இல்லை
1.25 போடலாம். ஓகே, நல்லா ஒரு கரண்டியால் இது பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு கலக்கு. இப்போ உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இதை வந்து நம்ம இப்போ மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில். ஒரு விசில் போகிறோம். விசில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் போகிறோம். குழையாமல் கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் போடுறேன். எப்படி மூடுறதுன்னா இப்படி 90 டிகிரியில் வச்சுக்கணும். விசில் வச்சுட்டீங்களே, சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில். சிம்மில் இருக்குது இப்போ. ஆமாம், ஒரு விசில் வரட்டும். சப்போஸ் மீடியமாக வச்சு கொஞ்சம் ஹைட்டில் வச்சோம்னா 2 விசில் வச்சோம். அது இது தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? தொட்டுக்க யூஸ்வலி வந்து இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து இந்த கத்திரிக்காயில் சால்னா மாதிரி கொடுப்பாங்க. கத்திரிக்காயில் சாம்பார் மாதிரி இருக்கும். சாம்பார் கிடையாதுன்னா செமி லிக்விடாக இருக்கும். இப்போ வந்து கத்திரிக்காய்க்கு பதிலாக முருங்கைக்காய் போட்டு பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணாத ஓப்பன் பண்ணுங்க. ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்குல்ல? வாசனை சூப்பராக வருது. நல்லா பண்ணியிருக்கீங்க. ஈஸியாக எல்லோரும் வேறு வேணால் பண்ணிடலாம். மெயினாக வந்து இந்த பசங்களுக்கு பேச்சுலருக்கு இருக்கும்போது தனியாக இருக்கும்போது இப்போ ரொம்ப சூடோடு ரொம்ப குழஞ்சிரும். அப்படியே மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பர். தேங்க்யூ. குவிக் அண்ட் ஈஸி வாழைத்தண்டு பிரியாணி. ஆமாம்.